Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 400 கிராம் பாஸ்மதி அரிசியை 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு அளவுங்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் 2 கேரட், 1 குடமிளகா, 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ், 150 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நாம் ஃப்ரைட் ரைஸுக்கு முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. முதல்ல இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 செகண்ட் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அடுத்ததாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரைட் ரைஸுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக நாம் குக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 400 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு 2 பாக்கெட் அளவுக்கு நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இதிலையே உப்பு கொடுத்துருப்பாங்க, அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் ரெட் கலர் பாக்கெட் வரும், அதுவும் இதே மெத்தடில் செய்யலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது பொதுவாக நாம் இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த நான்ஸ்டிக் கடாயில் செய்யும்போது நமக்கு நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஒரு 5 நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் மட்டும் நாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. இதை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.